வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல், இளநாடு, காலை முரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கை பொறுத்தவரையிலே இப்பொழுது அதிகமாக பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் இந்த ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு விடயம். பல விடயங்கள் பேசப்படுகின்றன. ஜனாதிபதி இந்த விடயத்தை தனிப்பட்ட முறையிலே இந்த குற்றவாளிகளை அவரால் இனங்காண முடியாது, பரிந்துரைக்கப்படுகின்ற பெயர்களை அவர் விடுவிக்கிறார். அவருடைய பெயரையும் பயன்படுத்தி ஒரு ஊழல் இடம்பெற்றிருக்கிறது என்றும் சிறைச்சாலை திணைக்களத்திலே அதிகளவான பிரச்சனைகள் இருக்கிறது என்றும் குறைப்பட்டு கொள்ள வேண்டிய நிலையிலே இப்பொழுது பலரும் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே இவை சார்ந்த பல விடயங்களை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. குறிப்பாக குற்றம் செய்தவர்கள் மேலும் மேலும் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்த விடயங்கள். அதில் ஒன்று, இவ்வாறு ஊழல் முறையிலே விடுவிக்கப்பட்ட குற்றவாளி இப்பொழுது தலைமறைவாகி இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் ஒரு குற்றவாளியை அனுராதபுரம் சிறையிலே அடைத்திருந்த விடயம் எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அவர் இந்த 2 வார காலத்துக்குள்ளே ஊழல் மோசடி வழக்கிலே கைதானவர். 2 வாரத்துக்குள்ளே அவர் பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட்ட விடயம் பெரும் விமர்சனத்துக்குள்ளாக இருந்தது. அந்த விடுவிக்கப்பட்ட நபர் இப்பொழுது தலைமறைவாகி இருக்கிறதை தொடர்ந்து அங்கே பலரும் இப்பொழுது பல சிக்கல்களிலே மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர 68 கைதிகள் மேலும் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இதிலே ஊழல் இருக்கலாம், லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இது ஒரு நன்னடத்தை அடிப்படையிலே விடுவிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் பணத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்படுகின்ற விடயமாக மாறுவதற்கு எங்களுடைய ஊழல்வாதிகள் துணை போயிருக்கிறார்கள் என்கிற விடயங்கள் பேசப்படுகின்றன. மேலும் பல விடயங்களை பார்க்க முடியும். எனவே பத்திரிகைக்குள் நேரடியாக சென்று முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியில் கொடுக்கப்பட்டிருப்பது, தையிட்டி திஸ்ஸவிகாரையில் நேற்று பதற்ற நிலை, 100கணக்கான போலீசார் குவிப்பு, கலகமடக்கும் போலீசாரும் களமிறக்கம் என்கின்றதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் தையிட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரை பகுதியிலே நேற்று பல நூறு சிங்கள மக்கள் வழிபாடுகளுக்காக அழைத்து வரப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே யாசகர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை என்கின்ற விடயம் பார்க்க முடிகிறது. தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு தமிழர் எதிர்ப்பில்லையாம், சிங்கள அமைப்பு கண்டுபிடிப்பு என்பதாகவும் செய்திகளை பார்க்க முடிகிறது. ஏழாலையில் வாழ்வெட்டு 2 படுகாயம் என்கின்ற செய்தி. பொது மன்னிப்பு என்ற போர்வையிலே 68 கைதிகள் இதுவரை சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு நீதிமன்றத்திலே பகிர் தகவல் என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. நீதிமன்றம் ஒரு குற்றவாளியை தண்டிப்பதற்காக அல்லது அவரை திருத்துவதற்காக ஒரு தண்டனையை வழங்கி சிறைக்கு அனுப்பிய பின்னர் பொது மன்னிப்பு என்கின்ற விடயத்திலே அவர்கள் விடுவிக்கப்படுவதானது நீண்டகால ஒரு வழக்கின் பின்னரே அவர்களுக்கு சில தீர்ப்புகள் வழங்கப்படும். அந்த நீண்டகால அந்த நீதிமன்றத்தினுடைய நேரத்தையும் மேனருடைய நேரத்தையும் ஒரு அவமதிக்கின்ற செயலாகவே இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கைதி விடுவிக்கப்பட்ட விவகாரம், அதிகார முறைகேட்டுக்கு எதிராக கடும் நடவடிக்கை, நீதி அமைச்சர் திட்டவட்டம். முன்னதாகவும் அனுராதபுரம் சிறையிலே பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றதை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு ஊழல்வாதி, ஒரு அரசியல்வாதி அனுராதபுரம் சிறைக்கு வந்திருந்தார். அவருடைய நிலை இப்பொழுது கவலைக்கிடமாக இருக்கிறது குறித்த அந்த நபருடையது. அதனால் அவருடைய பெயரை இங்கு குறிப்பிடாமல் விடுகிறோம். அவர் அனுராதபுரம் சிறைக்கு வந்து தன்னுடைய சப்பாத்து காலை அரசியல் கைதிகள் மூலமாக துப்புரவு செய்ய அவர் முயன்றிருக்கிறார். தமிழ் அரசியல் கைதி மூலமாக. அந்த விடயம் பூதாகரமாக இருந்தது அந்த நேரத்திலே. ஆனால் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், உயர் அரச மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதனை பொருட்படுத்தாத தன்மையையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். காற்றாலை மின் உற்பத்தி மன்னாரில் எதிர்ப்பு போர் என்கின்ற விடயம், தையிட்டி திஸ்ஸவிகாரையிலே சிங்கள உடவியலாளர்களுக்கு சிறப்பு பாதுகாப்புடன் அனுமதி என்கின்ற விடயம், மாங்குளம் வீதியிலே விபத்து, வெற்றாப்பளை உற்சவத்துக்கு சென்று திரும்பியவர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியாக அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வருடமும் வெற்றாப்பளை திருவிழாவுக்கு பெருமளவிலான பக்தர்கள் பயணிப்பார்கள். யாவருக்கும் அறிந்த விடயம் அது. அவ்வாறு பயணித்து அந்த திருவிழா முடிவடைந்து ஊருக்கு திரும்புகின்ற போது விபத்துக்கள் இடம்பெறுவதும் தவிர்க்க முடியாததாக அல்லது அந்த செய்தியை தவிர்க்க முடியாததாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், அந்த இரவு முழுவதும் அவர்கள் நித்திரை முழிப்பார்கள். பின்னர் அவர்கள் வாகனம் ஓட்டுகின்ற போது அசதியாக கூட இருக்கலாம். எனவே இந்த காலங்களிலே இவ்வாறு திருவிழாவுக்கு சென்று வரக்கூடியவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியவர்களாக அல்லது மேலும் மேலும் அவர்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சுதுமலை அம்மன் கோவில் தேர் திருவிழாவிலே
3 சங்கிலிகள் மாயமாகி இருக்கிற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. சட்டவிரோத கருக்கலைப்பு, இளம் தாயொருவர் இறப்பு என்கின்ற ஒரு செய்தி துயர செய்தியாக பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே சட்டவிரோத கருக்கலைப்பை மேற்கொண்ட பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார். தனது வீட்டிலே கருக்கலைப்பை செய்த போதே அவர் உயிரிழந்திருக்கிறார். முச்சந்தி முரளியுடைய கருத்தை பார்க்கலாம். பொருட்களின் தான் கலப்படம் என்று பார்த்தால் பொது மன்னிப்பிலையும் கலப்படம் செய்து கலைக்கு போட்டினம் கண்டியலோ என அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது கடும் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே தைட்டியிலே நேற்று போராட்டம், தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு என்பதாக அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. ஆனால் சிங்கள ஊடகவியலாளருக்கு விசேடமான பாதுகாப்போடு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விடயத்தையும் இது ஒவ்வொரு விடயத்தை வெளி உலகுக்கு காட்டுவதாகவும் அமைய பெற்றதாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஜெர்மனிக்கு பயணமானார் ஜனாதிபதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தைட்டி விகாரைக்கு கஞ்சாவுடன் வந்தவர் கைது என்கின்ற விடயம். ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையிலே 68 சிறை கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட விடயம். பொறுப்பு குரலை நிறைவேற்ற ஜனாதிபதியிடம் வலியுறுத்துக ஜெர்மனியிடம் மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும், ஜனாதிபதியின் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். வட்டாப்பள்ளி அம்மன் ஆலயம் சென்ற இளைஞன் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழப்பு என்கின்ற செய்தி வலமுறை பத்திரிகையிலும் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சிறைச்சாலை தலைமையகம் சட்டவிரோதமான முறையிலே கைதிகளை விடுவித்திருக்கிறது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அவர் குறிப்பாக ஜனாதிபதி அனுராதபுரம் மிகிந்தலை விகாரையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பான ஒரு வழிபாட்டை முடித்துக்கொண்டு உரையாற்றும் போது பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். எங்கெல்லாம் ஊழல் இந்த அரசிலே இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு ஜனாதிபதியாக எங்கெங்கெல்லாம் ஊழல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவது இது ஒரு புதுமையான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக ஜனாதிபதிகள் கடந்த காலங்களிலே அவற்றை மூடி மறைத்து வந்திருந்தார்கள். கடந்த கால ஜனாதிபதிகள் நேரடியாக நேற்றைய அந்த மிகுந்தலை நிகழ்விலே புத்தபிக்கு ஒருவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு இந்த 2 வருடமும் அவர் செய்ததை மிக பெரும் தவறு என சுட்டிக்காட்டி இப்பொழுது இந்த 2 வருடம் என்பது அந்த ஜனாதிபதியினுடைய குறிப்பாக அவர் நேரடியாக சொன்ன பின்னர் நாங்கள் இங்கே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே சாடி இருந்தார். அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய ஆட்சி காலம் 2 வருடத்திலே பல நிகழ்ந்திருக்கக்கூடிய பல குறைகளை அவர் கடிந்து கொண்டிருந்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியை அவர் வாழ்த்தி இருந்தார். அதே நேரத்திலே ஜனாதிபதியும் எங்கெங்கெல்லாம் நான் ஊழலை காண்கிறேன் என்பதை அந்த நிகழ்விலே அவர் எடுத்து எம்பியிருந்தார். இந்த நிலையிலே இணக்கமான சூழலுக்கு பதிலாக வரட்டு சவடால்களே பதிலாகின தமிழரசு கட்சியுடனான சந்திப்பிலே செலோ அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக தினக்குரல் பத்திரிகையிலும் செய்தி பார்க்க முடிகிறது. தமிழரசு கட்சியின் தலைமைகளின் வெற்று சவடால்களுக்கு அஞ்சப்போவதில்லை என சொல்ல அறிவித்திருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி உண்மைகளை கண்டறிய அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற விடயம் திரு சுமந்திரன் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. பொது மன்னிப்பு சர்ச்சையிலே விடுதலையான நபர் தலைமறைவாகி இருக்கிறார். அந்த விடயமும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. ஜனாதிபதியின் செயல் முழு நாட்டுக்கும் ஆபத்து, பதவி விலக வலியுறுத்தி இருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பிலே சட்டவிரோதமாக மேலும் 68 கைதிகள் விடுதலை என்கின்ற விடயங்களும் பார்க்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பது அரசாங்க துறையிலே முறைகேடு தாராளம், மாற்றத்துக்கு தயாராக வேண்டும் என ஜனாதிபதி நேரடியாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம். அதே இடத்திலே புதிய தொழிலாளர் சட்டங்கள் விரைவில் அரசு அறிமுகப்படுத்தும் என்கின்ற விடயங்களும், IMF பணியாளர் இலங்கை வருகிறார் என்கின்ற விடயம், வட்டாப்பளை உற்சவத்துக்கு சென்று திரும்பும் வழியில் விபத்து, இளைஞன் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டே முடிவு. அதே போல 5 இளைஞர்கள் தமிழகத்தில் தஞ்சம் என்கின்ற விடயங்களும் முன்பக்கங்களில் பதிவான தினக்குரல் பத்திரிகையின் செய்தி. தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது காலை முரசு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் இந்த பொது மன்னிப்பு விடயம். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு என்ற போர்வையிலே சிறை கைதிகள் 70 பேர் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம். அதே நேரத்திலே ராஜபக்சர்களுடைய புகைப்படம் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அங்கே கோடபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ இந்த 5 புகைப்படமும் இணைக்கப்பட்டதாக இந்த 5 புகைப்படமும் இணைக்கப்பட்டதாக ராஜபக்சக்களை கூண்டோடு அடைக்க அனுர அரசு கங்கணம் பதறுகிறார் சமல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமல் ராஜபக்ஷ தொடர்பாக அண்மை காலங்களில் வெளிவந்த செய்தி.
வீடுகள் எரிக்கப்பட்டது. மக்களால் அறகலைய போராட்டத்தின் போது வீடுகள் எரிக்கப்பட்டது. அந்த வீட்டிலே ஒரு வீடொன்று தன்னுடைய வீடு என சொல்லி அவர் அதிகளவான சன்மானத்தை, அதாவது அதற்குரிய ஒரு பணத்தை பெற்றிருந்தார். அந்த வீடு எரிக்கப்பட்டதுக்குரிய நஷ்டஈட்டை பெற்றிருந்தார். அந்த நஷ்டஈடுக்கு உரித்துடையவர் அல்ல அவர் வேறொருவருடைய வீட்டை தன்னுடைய வீடு என சொல்லி அங்கே அந்த நஷ்டஈட்டை பெற்றதாக செய்திகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். அவர் இவ்வாறு இப்பொழுது அரசு கங்கணம் கட்டுவதாக சொல்லி தப்பிக்க பார்க்கிறார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் முன்பு தமிழ் கலாச்சார சீர்கேடு கீதநாத் கடும் கண்டனம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. வீரக்கெட்டியவில் 110 கிலோ ஹெரோயின் கைப்பற்றியிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இது காலை முரசு பத்திரிகை. ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமையப்பெற்றிருப்பது ஜனாதிபதி மன்னிப்பு போர்வையிலே 68 சிறை கைதிகள் சட்டவிரோதமாக விடுதலையாகி இருக்கிறார்கள். அதனிடத்திலே தைட்டி விகாரிக்கு எதிராக நேற்று மக்கள் போராட்டம். புகைப்படத்தோடு கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. வளமையாக தைட்டி போராட்டத்தின் போது பார்க்கக்கூடிய முகங்களை அங்கே பார்க்க முடிகிறது. கைதிகள் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். பொது மன்னிப்பு பட்டியலை பகிரங்கப்படுத்த வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார். IMF உயர் அதிகாரிகள் இலங்கை வரக்கூடிய செய்திகளும் பார்க்க முடிகிறது. பொது இடங்களில் யாசகம் கட்டுப்படுத்த நடவடிக்கை வடக்கு ஆளுநர் அறிவித்திருக்கிறார். இந்த வார இறுதிக்குள்ளே மின் கட்டண திருத்தம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. புதிய தொழிலாளர் சட்டத்தை அறிமுகப்படுத்த அரசு திட்டம் என்கின்ற விடயங்களும் ஈழநாடு பத்திரிகையின் மிக முக்கியமான செய்திகளாக அமையப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்த்து நாங்கள் பத்திரிகை கொண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். அந்த வகையிலே உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளில் செம்மணி புதைகுழி அகழ்வுகளை சர்வதேச தர நிலையோடு நடத்துக வலியுறுத்துகிறது சர்வதேச மன்னிப்பு சபை என்கின்ற விடயங்கள். யாழ் மாநகர சபைக்கான மேஜர் துணை மேஜரை பரிந்துரைத்தது தமிழரசு என்கின்ற விடயம். அதாவது யாழ்ப்பாண மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு திருமதி விவேகானந்த ராஜா மதிவதனியையும் துணை மேஜர் பதவிக்கு இம்மானுவேல் தயாளனையும் இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைத்திருக்கிறது. யாழ் நல்லூரிலே தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் இல்லத்திலே நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகர சபை என்பதும் மேஜர் பதவிகள் என்பதும் தமிழரசு கட்சி என்பதும் ஆக ஒரு செய்தி வருமாக இருந்தால் இந்த இம்மானுவேல் என்கின்ற பெயரையும் தவிர்க்க முடியாமல் தான் இருக்கிறது. நான் நினைக்கிறேன், சரியான நினைவிற்குமாக இருந்தால் இம்மானுவேல் ஆர்னோல்ட் என்று நினைக்கிறேன், என்னுடைய பெயர் சரியானது. இப்பொழுது இம்மானுவேல் தயாளன் என சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு இடையில் ஏதாவது உறவுமுறை இருக்கிறதா இல்லையா, அல்லது இது எதேர்ச்சியாக வந்த பெயரா என்பது எனக்கு தெரியாது. இதை தெரிந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பதில்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த மாநகர சபை யாழ் என்று வந்தவுடன் அந்த இம்மானுவேல் என்கின்ற பெயரும் தவிர்க்க முடியாத பெயராக இருக்கிறது. வரி வருவாய் உயர்வு 4 மாதங்களில் 236.6 அங்கே வரி விதிப்பு தொடர்பான செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது. அதாவது அந்த செய்தியை மீண்டும் பார்க்கலாம். வரி வருவாய் உயர்வு 4 மாதங்களில் 236.6 பில்லியன் என்பதாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. அடக்குமுறை உரிமைகள் பறிப்பு, சிறுபான்மையினர் மீது முழுவீச்சு, நீதி சமாதானத்துக்கான நல்லடக்க பணியகம் வேதனை வெளியிட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல், ஈழநாடு, காலை முரசு ஆகிய பத்திரிகைகளை தொகுத்து வழங்கி வருகின்றோம். விடுமுறை நாட்கள் தவிர ஏனைய நாட்களிலே இந்த செய்திகளை தொகுத்து வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றும் பத்திரிகைகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ. என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.